மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அவர் என்ன செய்யறாராம்? வெளியரங்கமானுக்கு பலனளிப்பார். உள்ளத்துல அந்தரங்கத்துல எதெல்லாம் ஜெபிக்கிறோமோ அந்த ஆசீர்வாதத்தை வெளிரங்கமாக உங்களுக்கு ஒரு நாள் பலன் அளிப்பார். நம்ம நேரம் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் நம்ம செபிக்கணும். அதான் ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார், சோர்ந்து போக எப்போதும் செபம் பண்ணணும். நம்ம அந்தரங்கத்தில் செபிக்கிற செபத்தை கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு வெளிரங்கமாக பதில் அளிப்பார். அல்லேலூயா. செபத்து கட்டாயம் பதில் உண்டு. அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வரும்போது நமக்கு அந்த பிரதிபலத்தை கொண்டு வருவார். நம்ம செபிக்கணும், மற்றவங்களுக்கு கர்த்தரை பற்றி சொல்லணும், கர்த்தர் ஊழியத்தை நம்ம தாங்கணும். இப்படிலாம் செய்வது கர்த்தர் நிச்சயமா பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீங்க எடுத்துக்கோங்க. மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவத்தை மரணத்துக்கு ஏது இல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவனை கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். மரணத்துக்கு ஏதுவான பாவம் இல்லை, மற்ற பாவங்கள் செய்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்ய? நம்ம விண்ணப்பம் பண்ணணும். ஏதாவது பாவம் செய்யறாங்க, அவங்களாவது விட்டுறக்கூடாது, அவங்களுக்கான விட்டுறக்கூடாது. ஐயோ அவங்க பாவம் செய்யணும், நமக்கு எப்படியோ போட்டு அப்படின்னு விட்டுறக்கூடாது. மரணத்துக்கு எதுவெல்லாம் பாவம் செய்யறவங்க பார்த்து என்ன செய்யணுமா? நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்காக வேண்டுதல் செய்யணும். அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். அவனுக்கு என்ன செய்ய? நம்ம செய்யும் போது அவங்களுக்கு என்ன கொடுக்கிறாரா? ஜீவனை கொடுக்கிறார்.